ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விகடன் நியூ ப்ராஜெக்டான அஃபிஷியல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எஸ், நேற்று வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் சைட்ல இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 6 o'clock இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய மீம் பேஜஸ் கூட 6 PM எனக்கு பெருசாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், விகடனுடைய ஒரு நியூ சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாருக்கு வருது. அதனுடைய டைமிங் அனௌன்ஸ்மெண்ட் தான் அது. எஸ், நம்மளுடைய உப்பு புலிகாரம் அப்படின்ற ஒரு நியூ வெப் சீரிஸ் வந்துட்டு விகடன் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆல்ரெடி அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். எஸ், இந்த சீரிஸ் வந்துட்டு கம்மிங் 30th இருந்து மே 30th இருந்து அதாவது Thursday இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வீக்லி ஒரு 2 to 3 எபிசோட்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன் எவ்ரி Thursday. இதுக்கு முன்னாடி ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏன்னா ஃப்ரைடே 2 ரிலீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் போகும்னு சொல்லிட்டு இது Thursday அண்ட் அது ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இன்னுமே நல்ல ரீச் கொடுக்கும் அப்படிங்கிறதா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த சீரியல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்மளுடைய கிருஷ்ணா, ஸோ நம்மளுடைய தெய்வ மக்கள் கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் ஒரு பக்கம், ஸோ அவங்களுக்கு பேரா நம்மளுடைய ஃபரீனா, அதே போல நம்ம சிறகடி காசையுடைய ரவி இருக்கார் இல்லையா, ஸோ பிரணவ் அவரும், அவருக்கு பேரா வந்துட்டு அஸ்வினி இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய நம்ம வீட்டு பொண்ணு ஹீரோயின், இப்போ கூட கரெக்டாக தங்கமகள் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இருக்காங்க. அதே போல நவீன் முரளிதரன், ஸோ நம்மளுடைய பாவம் மனுஷன் ஹீரோ, ஸோ அவங்களுக்கு பேரா நம்மளுடைய ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய விஜய் தீபிகா கணக்கானம் காணங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இல்லாமல் வந்துட்டு நம்மளுடைய குவிக் கோமாளி ஃபிலிம் நம்மளுடைய ராஜா ஐயப்பா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க இல்லாமல் நம்மளுடைய வனிதா கிருஷ்ணன் மேம், அதே போல சோனியா போஸ் மேம், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற இந்த ஒரு சீரிஸ் வந்துட்டு தான் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வருது. ஸோ விகடன் வந்து இதுக்கு முன்னாடி நவம்பர் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்ல ஒரு சக்ஸஸ் தொடர்ந்து இப்போ வந்து இந்த ஒரு சீரிஸ் ஸோ நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த சாட்டர்டே சண்டே நைட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இதான் நான் எப்பவுமே அப்டேட் பண்ணுறது. ஏன்னா ஒரு 1-2-3 எபிசோட் வந்து இந்த மாதிரி டிவியில் போட்டால் ப்ரமோஷன் அவங்களுக்கும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஷோ, அதாவது இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு சீரிஸ் தான். ஏன்னா பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேரக்டர் வந்துட்டு நம்மளுடைய கணக்கானம் காலங்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய டேரக்டர் சார், ஸோ நம்மளுடைய ரமேஷ் பாரதி. ஸோ வந்து இவருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நினைக்கிறேன் இது கணக்கானம் காலங்களை தொடர்ந்து. ஸோ பேக் டு பேக் நல்ல ஒரு பெரிய ஹிட் தான். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு சமாளிக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறதா. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.